120 years old bank. Actually, we got customers all over the world. Like that, CSK also all over the spectators from all over the world. We are now joined together. I think we have introduced, we have had a tie-up with the CSK. We have introduced a credit card. It will definitely enhance our relationship. Lot of customers will come into the fold. I think so. Other than that, I don't know. சார் உங்ககிட்ட கேட்கறதுக்கு சில கேள்விகள் இருக்கு சார் என்கிட்ட. ஒஃபிஷியல் ஐ திங்க் கேன் கெட் யூ உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் இது கிடைக்கும், உங்களுக்கு ஜஸ்ட் ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகே. மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ், லாட் ஆஃப் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ்கள் கிடைக்கும். ஓகே சார். இந்த கார்டை அப்ளை பண்ணி வாங்குறது எவ்வளோ ஈஸியான ப்ராசஸ் சார்? ஆன்லைனில் பண்ணால் 24 ஹவர்ஸில் கிடைக்கணும். ஃபிசிக்கல் மோடில் பண்ணால் வித்தின் 48 ஹவர்ஸில் யூ கேன் ரீச் இட். ஓகே சார். அண்ட் சிட்டி யூனியன் பேங்க் அண்ட் சிஎஸ்கேவோட இந்த ரிலேஷன்ஷிப், இந்த அசோசியேஷன் அண்ட் இந்த ஆந்தம் லான்ச், இந்த ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். லாஸ்ட் இயர் ஐ திங்க் ஸோ, லாஸ்ட் இயர் we entered into tie-up with CSK in this regard. Definitely enhanced both of எங்களுக்கும் CUBக்கு got a lot of உங்களுக்கு இது கிடைச்சது, பிராண்ட் வேல்யூ கிடைச்சது. In turn we can able to attract lot of CSK fans in this regard. ஓகே. எங்களோட கார்டோட மெம்பர்ஷிப்ஸும் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு நல்லா. அண்ட் நம்ம சிட்டி யூனியன் பேங்கோட ஸ்பெஷல் சர்வீசஸை பற்றி ஒரு 2 வார்த்தைகள். ஆக்சுவலி வந்து தோ வி ஆர் 120 இயர்ஸ் பேங்காக இருந்தாலும் ட்ரெடிஷ்னல் பேங்கிங் அலாங் வித் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸோட இருக்கும். வி ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன் இன் இந்தியா டு இன்ட்ரடியூஸ் ரோபோட், லக்ஷ்மிங்கிற ரோபோட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து we are technically we are competent with all other Indian banks. ஓகே சார். பிரஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் இந்த தருணத்தில் கேட்கலாம். ஓகே, மூவிங் ஆன் சார். ஃபர்ஸ்ட் ஆந்தம் பற்றி ஒரு சில வார்த்தை. எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னா, இந்த ஆந்தம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த விஷுவல்ஸ் நான் பார்க்கும்போது சென்னை 28 வர சீன்ஸ் மாதிரியே இருந்தது. ஸோ அதனால் நிறைய கனெக்ஷன் இருந்தது. முக்கியமாக வந்து லைஃப்பில் டைமிங் ரொம்ப முக்கியம் அப்படின்வாங்க. இந்த ஆந்தம் இப்போ சென்னை டீமுக்கு தேவைப்படுற ஒரு ஆந்தமாக இருக்குது. அண்ட் ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒவ்வொன்றும் நம்ம வந்து பயங்கரமாக வச்சுருக்கோம். அண்ட் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நடக்காத போது கஷ்டமாக இருக்குது. ஸோ எப்படி லயன் இருக்கும்போது லயன் கப்பு அது எப்படி சார் நம்ம மிஸ் பண்ண முடியும்? ஸோ அதனால் இந்த ஆந்தம்க்கு அப்புறம் சிஎஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக ஆகும்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. வேறு வழியில் நடந்து தான் ஆகணும். அண்ட் அஃப்கோர்ஸ் லேட்டஸ்ட் நியூஸ் தலை திருப்பி வந்து விளையாட போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐம் ஸோ எக்ஸைட்டட். ஸோ நானே எனக்கே ஒரு இன்சிடென்ட் நடந்தது லாஸ்ட் டைம். என்னென்னா, தோனி லாஸ்ட் ஆட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ பார்த்தோம். ஸோ பார்த்தா வந்து நான் பார்த்ததுலேயே ரொம்ப சோகமான மேட்ச் வந்து அதுதான் நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து 4 ஓவர் 70 ரன் அடிக்கணும், பயங்கர டிஃபென்ஸ்லாம் ஆடிந்தாங்க. ஸோ என்னன்னா இப்படி ஆயிடுச்சு, இப்படி தலை குழஞ்சும் போது கீழே இருந்த ஒருத்தர் சொன்னான், நீங்கள் எப்படி ஆடுங்க அப்படின்னா. ஓகேங்களா, அப்போ தான் யோசித்தேன், இனிமேல் நம்ம கிரவுண்டுக்கு போய் மேட்சே பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. பட் சிஎஸ்கேவோட பெரிய விஷயம் என்னென்னா, தே ஆல்வேஸ் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ரிசல்ட் எப்பவுமே வந்து தே ஆல்வேஸ் டெலிவர்ட். அது நாட் ஓன்லி இன் IPL, வேர்ல்டு லெவலில். ஸோ ஐ ஹோப் எல்லா ஃபேன்ஸ்க்கு இருக்க எக்ஸ்பெக்டேஷன் தான் எனக்கு இருக்குது. தோனி வந்து திருப்பி வந்து ஒரு கலக்குவார் அப்படின்ட்டு. செலிப்ரேஷனுக்காக கூப்பிட்டுருந்தாலும் உங்கள் நேர்மை இருக்கே, அது ரொம்ப ரொம்ப ஹானஸ்டாக இருக்குது உங்கள் டெலிவரி. பட் அந்த சோகத்தை லைட்டாக ஒதுக்கி வச்சுட்டு சிஎஸ்கேவோட உங்களோட பெஸ்ட் மெமரி, உங்கள் ஜேர்னி வித் சிஎஸ்கே, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த டிஷர்ட் இருக்குல்ல, இது எல்லாருக்குமே தெரியாது. இந்த டிஷர்ட் வந்து இந்த சிஎஸ்கே அமிச்ச டிஷர்ட். அதனால தான் பெரிய சிவான் போட்டிருக்கேன். ஸோ வந்து அவங்க எனக்கு அமிச்சாங்க அந்த டிஷர்ட்டு. ஸோ அந்த டிஷர்ட் வந்து எனக்கு அமிச்சது வந்து அவங்க மேட்ச்சுக்கு கூப்பிட்டாங்க. அந்த மேட்ச்சுக்கு நான் இதை போட்டு போகலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டிஷர்ட்டை போட்டு இங்கே வரேன் நான். ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவங்க டிஷர்ட் அனுப்பும்போது நான் இன்னொரு மெசேஜ் அனுப்பிச்சேன் எங்களுக்கு, பவுலர் தான் வேணுமா அப்படின்னு கேட்டு அமிச்சேன். தேங்க்யூ சார், டிஷர்ட் வச்சுங்க அப்படின்னா. ஸோ நம்ம போலிங் தெரியல உங்களுக்கு, எல்லாம் ஏரியா டென்னிஸ் பால் போலிங். ஸோ உங்களை பத்தி தெரியாமையா நாங்க எவ்வளவு பேர் எவ்வளவு ரசிச்சு பார்த்திருக்கோம். அதான் இந்த இப்போ இந்த பாட்டோட சேர்ந்து இந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது, சிஎஸ்கே பார்க்கும்போது, இந்த ஃபேன்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற விஷயம் கிடையாது, இட்ஸ் இமோஷன். ஓகே, ஏன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம போய் அங்கே இருந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு. இப்போ தோத்தாலும் எதிரி டீமை வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரே ஊர்னா சென்னை தான். அது வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து அது தெரியும்.
அதனால் வந்து இட்ஸ் எமோஷன். ஸோ நம்மலாம் பக்கா பாருங்கள், சென்னை 28, வணக்கம் சென்னை எல்லாமே சென்னையிலே பண்ணிட்டு சிஎஸ்கே இல்லைன்னா எப்படி? கரெக்ட். சென்னை அப்படின்னு பேர் வந்தாலே கூட வந்து உங்க பேர் வந்துருதுன்னு நினைக்கிறேன். ஸோ சென்னை பத்தி அப்ப சொல்லுங்க. சென்னை அப்படிங்கிற ஒரு இமோஷன் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இமோஷன்? இல்லைங்க, எப்படின்னா நான் ஒரு சொல்லாம இல்லை, ஒரு வாரம் யூரோப் போயிருந்தேன். ஓகே. ஸோ அங்கே வந்து சாப்பாடு இருந்தது. ஓகே, அது வந்து 3 நாள் மேலே எவனாலையுமே சாப்பிட முடியாது. அவங்க வந்து அந்த ஃப்ரான்ஸில் வந்து ஒரு பிரெட்டு ஒன்று கொடுத்தாங்க சார். அதை எங்கள் ரிலேட்டிவ் யாருன்னா கொடுத்தா திருப்பி எங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிரெட் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்போ தான் வந்து யோசித்து பார்த்தேன், டே நம்ம ஊரில் என்ன மாதிரி ஒரு இருக்குது அப்படின்னு ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு போனார். ஒரு வாழை இலையில் வந்து நம்ம சாப்பாடு, நான் வெஜிடேரியன். ஸோ அதனால் அந்த வெஜிடேரியன் சாப்பாடுலாம் சாப்பிடும் போது இனிமேல் வாழ்க்கையில் நம்ம குறையே சொல்லக்கூடாது நம்ம ஊரை பற்றி அப்படின்னு தெரிஞ்சுது. எந்த நாட்டுக்கு எப்போ போனாலும் சரி, அந்த ஃப்ளைட்டு திருப்பி லேண்ட் ஆகும்போது வெளியில் வருவோம்ல, அப்போ வந்து அந்த ஹோம் ஃபீல் இருக்குல்ல, அது வந்து அது சொல்லவே முடியாது. அதுவும் ஒரு இமோஷன் தான். இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் ஒன்று இருக்கு. பிரபுதேவா மாஸ்டர்ல இருந்து ஆரம்பிச்சு பாபா பாஸ்கர் சார் வரைக்கும் எல்லாருமே சொல்லியிருக்காங்க நீங்க ரொம்ப சேலஞ்சிங் டு கொரியோகிராஃப் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் கிரியேட் பண்ற நீங்க இப்போ நம்ம ஆந்தம்காக ஒரு ஹுக் ஸ்டெப் அப்படி கொடுத்தா நல்லா இருக்கும். நான் என் ஹுக் ஸ்டெப் தான் ஊருக்கே தெரியும். நான் அதை வச்சு தான் வந்து இத்தனை வருஷமா சினிமாலேயே ஓடிட்டு இருக்கு. சரி, நான் டான்ஸ்ல நீங்க கேள்வி பதில் சொல்லிடுறேன். எப்படின்னா, ஒரு ஆக்டரை பார்த்து டான்சர்ஸ் பயப்படலாம், ஆனால் மாஸ்டரே பயப்படுறாங்கன்னா அது நான் தான். ஓகே, என்னன்னா அவங்க எது சொன்னாலும் என்னால் வந்து ஒரு ஸ்டெப்பு நான் போட்டேன்னா 2வது ஸ்டெப்பு அதே என்னால் போட முடியாது. ஸோ பின்னாடி இருக்க டான்சர்ஸ்லாம் எப்படின்னா, இப்போ ரைட்டில் வந்து கால் வச்சுன்னு வச்சிங்களேன், அவங்களாம் வந்து ஃபாலோ பண்ணிங்க, அவரை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்வாங்க. ஓகே, மானிட்டரில். அப்போ ஆக்ஷன் வரும்போது நம்ம இப்போ லெஃப்ட் வரும். ஓகே, உடனே அப்புறம் ஒரு டான்ஸர் என்கிட்ட சொன்னார், சார் இது வரைக்கும் நான் வந்து 20 வருஷமாக ஆடிட்டு இருக்கேன், இப்படி ஒரு டான்ஸ் நான் பார்த்ததே இல்லை சார் அப்படின்னா. ரைட் லெக் மூவ் பண்ணி ரைட்டு காலை வைக்கிறீங்களே எப்படி சார் அப்படின்னு. நான் சொன்னேன், அந்த கிஃப்ட் எனக்கு இருக்குது சார். நான் ஆல்ரெடி நிறைய இடத்துல சொன்னது தான் திருப்பி சொல்லணும். என்னென்னா, நான் வந்து கமல் சார் வந்து ஒரு இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடி இருப்பாங்க, சிப்பிக்குள் முத்து படத்தில் வந்து தப்பாக ஆடுறதுக்கு. நான் அப்போ அவர்கிட்டே சொன்னேன், சார் உங்களோட நான் பெட்டர் டான்ஸர் சார், நீங்கள் ஆஃப் டே ப்ராக்டிஸ் பண்ணது வந்து 1 டேக்கில் எனக்கு வந்துடும். ஸோ என்ன தப்பாக ஆடுறது அவ்வளோ ஈஸி எனக்கு. ஸோ அது ஒரு கிஃப்ட் தானே. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ I'll just talk about Cub. சார், I'm so happy. இன்னைக்கு தான் எனக்கு வந்து எவ்வளோ தெரியும், 120 years வந்து 122வா? ஓகே ஓகே. ஸோ எப்படி நான் ஒன்றும் மிஸ் பண்ணது தெரியல. கார்டு நீங்கள் வேறு பயங்கர லேட்டஸ்ட்லாம் சொல்கிறீங்க. ஸோ நிறையா பாயிண்ட்ஸ் செகண்ட்ஸ் இல்லைன்னு. ஸோ ஐ திங்க் ஐ ஷுட் இமிடியேட்டாவா அப்பா சும்மா சொன்னால் உடனே கார்டு கொடுத்துருவாங்க போல கை. ஆனால் அந்த பாட்டை பார்க்கும்போது உங்களோட இமோஷன்ஸ்லாம் பார்த்தேன் நான். நீங்கள் வந்து இட்ஸ் மோர் லைக் உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒரு பாட்டு வர மாதிரி இருக்கு. ஐம் ஸோ ஹாப்பி. ஐ விஷ் த என்டையர் டீம் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஆல் த ஃப்ரெண்ட்ஸ்.